இந்த நாளில் கிரகிக்க முடியாத காரியத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களாட கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தினவர், இனியும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த செய்தியின் வேளையில கூட இந்த நாளில் எங்களோடு என்ன வார்த்தையின் மூலமாய் நீங்கள் இடைப்பட நினைக்கிறீர்களோ அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தையும் இந்த வேளையில் திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை இன்னும் பரிபூர்ணமா இந்த இடத்துல விளங்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானோட கரம், பரிசுத்த ஆவியானோட வார்த்தை எங்களோடு கிரியை செய்ய உதவி செய்யுங்கப்பா. நீங்க மறைத்து கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு தடவை உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காகவும் இந்த வாய்ப்பை அளித்த அருமை ஆயர், ஊழியர்கள் மற்றும் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருக்க வேத பாரகர் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்ற தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவது என்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இந்த வருஷத்தில் உள்ள சம்பவம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த மிக ஒரு பரிச்சயமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை படித்து முடித்ததை நான் யோசித்தேன், இதிலிருந்து நம்ம என்ன வார்த்தை பேச போகிறோம்? இது எல்லாருக்கும் தெரிந்தது. எனக்கே சண்டே ஸ்கூலில் இருந்து இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை நான் படித்தது உண்டு, இந்த கதையை. இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை இந்த வசனத்தை நான் திருப்பி வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, அதை பற்றி நம்ம இந்த நாளில் தியானித்தா எப்படி இருக்கும்? ஒரு கதையை நம்ம அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. யாராவது ஒரு கதை சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தாங்கன்னா திருப்பி நாம கேட்டுகிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, சும்மா அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு ஹாலில் இருந்து, அப்படியா தெரியல எனக்கு, யார் சொன்னாங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுருவேன். கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா கேட்பாங்க, யாருப்பா? அது அவங்க தாம்மா. திருப்பி இன்னொரு தடவை, யார் என்ன சொன்னாங்க? இல்லை, அது அவங்க தான். அதுதான் யார் அவங்க? இப்படி திருப்பி ஒரு சுவாரஸ்யம் அவங்களுக்குள்ள வெளிப்படும். அப்போது இந்த காரியம் இன்னைக்கு இது ஒரு கதையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதைக்கு பின்னாடி என்ன நடந்தது? இது கதை, ஆனால் நிஜமாலே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவினாலே எப்படி அந்த இடத்துல அரங்கேறப்பட்டது என்றுதான் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இந்த முதல் 2 வசனங்கள், அதாவது
சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நபுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பாக நிற்கிற இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இந்த 2 வசனத்தை முதல் நான் படித்த உடனே சில நாட்களுக்கு பின்பு, சில நாட்களுக்கு பின்பு அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கப்பர்நபுக்கு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு வீட்டுக்கு அவர் பிரவேசித்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை எங்க இருக்கு? அப்போ இதுக்கு முன்னாடி அவர் எப்போ கப்பர்நபுக்கு அவர் வந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, மார்க்கு அதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 14 வசனம் யாராவது வாசிங்க. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யோவான் மார்க் 1:14. அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரனும் அந்திரேயவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிறது அவர்களை கண்டு, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷித்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசம் முடித்து வைத்து அவர் முதல்ல எப்போ எங்க வருகிறார்? கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம எங்க பார்த்தோம்? கப்பர்நகும். அதே அதிகாரத்தில் 21வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் கப்பர்நகுமுக்கு போனார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை அவர் கப்பர்நகுமுக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் செய்த காரியம், முதல் காரியம் ஜெப ஆலயத்திலே அவர் வசனங்களை போதித்தார் என்று. சரி, இதற்கு முன்னாடி அவர் கப்பர்நகுமுக்கு வந்தார், அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு வீட்டிற்கு போனார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது யாரோட வீடா இருக்கும்? இயேசு கிறிஸ்து வீடா இல்லை வேற யாரோ ஒரு வீடா? அது யாரோட வீடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து யாரோட வீட்டில் பிரவேசிக்கிறார்? சீமோனும் அந்திரேயாவின் வீட்டில். அப்ப இயேசு முதல் தடவையாக அந்த இடத்துல சீமோனோட வீட்டிலையும் அவர் பிரவேசிக்கிறார். அப்போ இங்க வீடு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அவரோட 2ஆம் பயணம் வரும் பொழுதும் அவர் எங்க இருந்திருப்பாரு? சீமோனோட வீட்டில தங்கி இருந்திருப்பார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் உள்ள இருக்கிறார் என்று அறிந்ததுனால அநேக ஜனங்கள் அவரிடத்துல தேவ வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். இப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஆச்சு. அது எப்படி இயேசு கிறிஸ்து அங்க இருந்த உடனே எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்க? ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிறவங்க அலோ பண்ணியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. தெரியாத ஒரு வீட்டு நபர்ல ஒருவேளை இயேசு கிறிஸ்து தங்கியிருந்தா, அதிக பேர் அவரை பார்க்க சூழ்ந்து அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த வீட்டில் அலோ பண்ணியிருப்பாங்களா? அது எப்படி கரெக்டா இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து அந்த இடத்துல எப்படி அவர்கள் கூட்டி இருக்க முடியும்? அதற்கும் வசனம் இருக்கு. அதே 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 31-33 வாசிங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்போ அந்த வீட்டில் அவர் முன்னே தன்னுடைய முதல் பிரயாணத்திலே அவர் சீமோனோட வீட்டில் இருந்த வேளையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? அந்த இடத்துல இருக்கிறார் என்று அநேக மக்கள் அந்த இடத்துல வந்து கூடியிருக்கார்கள். அவர்கள் அநேக ஜனங்களை அவர் விடுவித்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் அந்த இடத்துல போதித்திருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று அறிந்த உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே ஒருத்தர் வந்தாருப்பா, அவர் ஜெபம் பண்ணி பல அற்புதங்கள் அந்த இடத்துல நடைபெற்றது, அவர் மறுபடியுமாக நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவர் மறுபடியுமாக அந்த வீட்டிற்கு வந்திருக்கார் என்று அநேக ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக பார்க்க போனால் யாராவது வாசிங்க வசனங்கள் 3-4. 2ஆம் அதிகாரம் மார்க் 2. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள்.
ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஓகே, இப்போதான் நம்ம கதைக்குள்ள வருகிறோம். முன்னாடி இயேசு கிறிஸ்து எந்த வீட்டில் இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். இப்போதான் நம்ம கதைக்குள்ள வருகிறோம். ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நான் முதல்ல யோசிச்சேன், சின்ன வயசுலேருந்து படிக்கும் பொழுது திமிர்வாதக்காரன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நான் என்ன நினச்சேன்னா, சின்ன வயசில் அதை படிக்கும் பொழுது ஒருவேளை பயங்கர திமிர்தானம் இருக்கும் போல, அதனால தான் ஏசப்பா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டார் போல. அப்போ திமிர் பிடிச்சவங்களாம் ஏசப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவார் போல நான் சின்ன வயசில் நினைத்தது உண்டு. அப்போ இந்த இடத்துல போடப்பட்ட திமிர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு உறுப்புகள் செயல்படாம தங்களுடைய சொந்த வேலைகளை அவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சரி, இதையும் தாண்டி அதை ஏன் முடக்குவாதம் போடாம திமிர்வாதம்னு போட்டிருக்காங்க? யாராவது யோசிச்சது உண்டா? முடக்குவாதம்னு போடாம இல்ல பக்கவாதம்னு போடாம ஏன் திமிர்வாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க? இது ஏன் இது போடப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் திருப்பியும் திமிர்வாதத்தை குறித்து நான் தேடிக்கொண்டு இருந்தேன். நம்ம கூகுளில் திருப்பி திமிர்வாதம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அகங்காரம், கோபம் அப்படின்ற வார்த்தை தான் வருது. இல்லை, இதுக்கு சரியான வார்த்தை இது இல்லைன்னு நான் இன்னும் தேட ஆரம்பித்தேன். அப்போ தேடின அப்போ தான் தெரிந்தது, திமிர் அப்படி என்றால் தமிழில் செயல்படாத ஒரு பகுதி, செயல்படாத ஒரு உறுப்பு. வாதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நோய். நோய்க்கு பெயர் தான் வாதம். அப்போ திமிர்வாதம் என்றால் ஒரு முடக்குவாதம். அதை தான் தமிழ்ல அந்த காலத்துல போடப்பட்டிருக்கு, அது திமிர்வாதம் என்று. சரி, இப்போ ஒரு 4 பேருக்கு வருவோம். இந்த 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து வருகிறார்கள். அதாவது ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமந்து கொண்டு வருவார். இந்த 4 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு என்ன உறவு என்று எங்கேயுமே போடப்படவில்லை. நியூ வெர்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பராக இருக்கலாம் என்று போடப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை. அந்த 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து வராங்க. இந்த 4 பேர் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல என்ன திட்டம் பொழுதுலாம் 4 பேரை பார்த்து கத்துக்கோ, 4 பேர் சொல்றதை கேளு அப்படின்வாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த 4 பேர் யாருன்னு எனக்கு சொன்னதே கிடையாது. 4 பேர் பார்க்குற மாதிரி வாழ்ந்து காமி, 4 பேர் பேசுற மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 4 பேர் யாரு அப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் சொல்லதில்லை. ஒருவேளை 4 பேரை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போடப்பட்ட அந்த 4 பேர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுடன் வார்த்தையை கேட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 4 பேர் ஒரு கூடுகைக்கு உண்டாகிறாங்க. அந்த 4 பேர் உண்டானதும் அதுல எப்படியும் ஒருத்தர் தான் பேசியிருப்பாரு. அந்த ஒருத்தர் பேசின வார்த்தையை அந்த 3 பேர் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூட அது நடக்கிறது இல்லை. 4 பேருக்கும் 4 கருத்துகள் இருக்கு, 4 பேருக்கும் 4 விதமான யோசனைகள் இருக்கு. ஆனா இவர்கள் 4 பேரும் ஒரு ஒழுங்கை கடைபிடித்தார்கள், ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ள. இதற்கு என்ன காரணம்னா, எப்படி இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்திருக்கும், எப்படி ஒரு ஒழுங்கின்மை ஒரு ஒழுங்கு அவர்களுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இயேசுவின் வார்த்தைகளை அவர் கேட்டதுனால அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த முடக்குவாத விட்ட மனிதனை இயேசுவின் இடத்துல கொண்டு செல்கிறார்கள். பயங்கரமான கூட்டம் இருக்கு, வீட்டு வாசலுள்ளே நுழைய முடியல, அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம். ஆனா அவர்கள் எதையுமே பொறுப்பேற்கவில்லை. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, கூட்ட நெரிசலில் வந்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இல்லை ஃபங்க்ஷனில் அப்படி கூட்டம் அதிகமாக இருந்தது, பின்னாடி இந்த முன்னாடி போனா ஹலோ பக்கத்தில் இருக்க சேர் ஆள் வராங்க, அடுத்த சேருங்க அது இன்னொருத்தர் வராங்க. அப்போ அவங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் போகும்போது, தம்பி உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் பின்னாடியே நில்லுங்க அப்படின்னு அந்த 4 பேருக்கு சொல்லலாம். ஆனால் அந்த 4 பேருடைய சத்தம் வேற எதையுமே கேட்கல. அங்கே பயங்கரமான ஒரு கூட்டம், ஒரு பயங்கரமான ஒரு இரைச்சல் இருந்திருக்கும். ஆனால் ஒரு இடத்துலையும் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டதுனால அவர்கள் மற்றவர்கள் வார்த்தை அவர்களுக்கு ஏறலை.
ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பல விதமான அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் முழுமையாக வாசித்தால் அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. இயேசு கிட்ட போனா ஏதாவது நடக்கும் அப்படின்ற விசுவாசம் அவருக்கு இல்லை. இயேசு கிட்ட போனா எதுவா இருந்தாலும் நடக்கும் அப்படின்ற விசுவாசம் தான் அவருக்குள்ள இருந்தது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசு கிட்ட போனா எதுவானாலும் நடக்கும். அது காரியமா இருந்தாலும் சரி, முடவன் காலாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் அது இயேசுவினிடம் போனா அது நடக்கும் என்ற விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? முட்டி மோதி பார்க்கறாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசலில் அநேக மக்கள் வருவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? அந்த கூட்ட நெரிசலில் போகலைன்னா ஒருவேளை ஏசப்பாக்கு இன்னைக்கு சித்தம் இல்லை போல இந்த மீட்டிங்கில் உட்காருது, அதனால தான் ஆண்டவர் நமக்கு சீட்டு கொடுக்காம வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் காலையில் ஒருவேளை லேட்டாக எழுந்தாங்க, சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டைம் பார்ப்பாங்க. ஒருவேளை நேரம் அதிகாச்சுன்னா ஏசப்பா இன்னைக்கு நான் கிளம்புறது கூட அவருக்கு சித்தம் இல்லை போல, அதனால தான் என்னை ரொம்ப நேரம் ஒரு அழகான ஒரு நித்திரை எனக்கு கொடுத்துட்டாரு. இல்லைன்னா ஆண்டவர் என்னை எழுப்பி இருக்க மாட்டாரா சீக்கிரம் நான் போகிறதுக்கு? ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஆண்டவர் சித்தம் எனக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பது அப்படின்னு நம்ம பல பேர் பல வேளையில யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் என்ன நடந்தாலும் இந்த முடவனுக்கு ஒரு சுகம் வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க? மேல் கூரையில் ஏறி அவர்கள் அந்த கூரையை பிரிக்கிறார்கள். நான் யோசிச்சேன், இது எப்படிடா அந்த ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாரு? ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடந்து, நல்லா யோசிச்சு பாருங்க, மேற்கூரையில் யாராவது பிரிக்கிறேன்னா சும்மா இருப்போமா? அடுத்த வாட்டி காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்கு வேணாம் எங்கள் வீட்டிலன்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த வீட்டில் இது எப்படி நடந்திருக்கும்? அவர்கள் எப்படி ஒத்துக்கொண்டு இருப்பாங்க? எப்படி மேற்கூரையை அந்த இடத்துல உடைக்க முடியும் அப்படின்னு அந்த வீட்டை குறித்து நான் மறுபடியும் அதை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த வீடு எப்படிப்பட்டிருக்குமா? ஓட்டு வீடை போல நடுவில் ஒரு பேரலாக ஒரு கொம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கொம்புக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒரு சில கொம்புகளை மூடி வைத்திருப்பாங்க. அதற்கு மேலே என்ன பண்ணுவாங்களாம்? செடி கொடிகள் இருக்கிற இலைகளை அதுக்கு வைத்து மூடுவார்களாம். ஒருவேளை நம்ம இந்த பனை ஓலையில் தென்னை ஓலையில் கட்டக்கூடிய ஒரு வீடாக அந்த மாதிரி செய்துவிட்டு கடைசியாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, சேரு இருக்குங்கள, களிமண் மாதிரி இருக்கிற சேரை ஒரு அடிக்கு அதுக்கு மேலே வச்சு அதை பூசிடுவாருங்களாம். மழை தண்ணி உள்ளே வரக்கூடாது, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அப்போது இவர்கள் அது மேலே ஏறி, அந்த கூரையின் மேலே ஏறி என்ன பண்ணுறாங்களா, அந்த மண்ணை முதல்ல புரண்டி எடுக்கிறாங்க. ஒன்று ஒன்றா அதில் எடுத்துருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டு ஓனரும் ஒன்றும் சொல்லலை, உள்ள ஒருத்தர் உக்காந்துருக்கார். யார் அவரு? ஏசு கிறிஸ்து. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறார். அப்பயும் சொல்லியிருப்பாங்க சில பேர், தம்பி மேலே மண்ணு கொட்டுதுப்பா, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அந்த இடத்துல நடந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் 4 பேரும் எதையுமே பொறுப்பெடுத்துக்குள்ள தோண்டி இவனை எப்படியாவது உள்ள இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகக்கூடியதான அளவுக்கு அந்த வீட்டின் கூரையை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதை ஓப்பன் பண்ணவொடனே எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வந்தது. கொடுக்குற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆனால் நம்ம தெய்வம் என்ன பண்ணுது? கூரையை பிரிக்க சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் என்ன பண்ணுது? கூரையை பிரிக்க சொல்லுது. எல்லா விதத்திலும் தேவன் வித்தியாசமானவர். நீங்க நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை நீங்க ஒரு வழியா நினைப்பீங்க, இப்படி செய்தால் நல்லா இருக்குன்னு. ஆனால் அந்த காரியம் நடக்குது. ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். இப்போ கூரையை பிரித்து விட்டாங்க. கூரையை பிரித்து அந்த மனுஷனை அப்படியே உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இறக்குன பார்த்த உடனே என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை உள்ளே இறக்குறோம், இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த உடனே தொட்டு சுகமாக்கி நீ நல்லாயிடுவ, நீ நடந்து போவ அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு. யூதர் காலத்திலே நான் நினைக்கிற ஒருவேளை 2 காரியம் நான் யோசிச்சேன். நம்பர் 1, அந்த திமிர்வாதக்காரன் தன் இருதயத்தில் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது நடந்துட்டு நம்ம சொல்றல, அவன் பாவம் தான் அவனை இப்படி ஆக்குச்சு. ஒருவேளை இவன் பாவம் செஞ்சிருப்பான் போல, அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான்.
இப்படி சொல்லி சொல்லி ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவம் செய்யலைனாலும் அந்த இருதயத்துக்குள்ள என்ன ஆயிடும்? அவங்களே ஒரு 10 வாட்டி கேட்குறப்ப என்ன ஆயிடும்? ஒருவேளை நான் பாவம் செஞ்சிருப்பேன் போல, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு. அப்போ அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு நோயை பாவத்தோடு ரிலேட் பண்றதே நம்மளுடைய வேலையா இருந்தது. ஒருவேளை அந்த திமிர்வாத காரணம் யோசிச்சிருக்கலாம், என்னுடைய பாவம் தான் என்னை முடக்கி போட்டதோ, என்னுடைய நிலைமைக்கு இந்த பாவம் தான் எனக்கு காரணமா அப்படின்னு யோசிச்சதுனால இயேசு கிறிஸ்து அவனை பார்த்ததும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா இருக்கிற பல பேருக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கு பிரதியுத்தரமாக அந்த முடவன் ஏதாவது சொல்லியிருந்தால் இந்த இடத்துல அது போடப்பட்டிருக்கும். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் செய்துவிட்டு அவர் வந்துட்டாரு. எல்லா விதமான ஊழியங்களும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், போதித்து கொண்டு இருக்கிறார். ஜெபாலயத்தில் பிசாசுகளை விரட்டுகிறார், பிணியாளர்களை ரட்சிக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொண்டே வருகிறார். ஆனால் மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை இதுவரைக்கும் அந்த ஜனங்கள் எந்த இடத்திலும் கேட்டதில்லை அப்படின்னு இந்த அதிகாரத்தில் இதற்கு முன்னாடி எங்கேயும் போடவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்துல மனுஷன் குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்துல அதிகாரம் உண்டு என்பதை மக்களிடத்துல எல்லா இடத்துலயும் அவர் கன்வே பண்றாரு. அந்த காரியத்தை அவர் எடுத்து சொல்றாரு. நான் சொல்வதை எல்லா வேத வசனங்களை நம்பினீங்களே, நான் செய்த அற்புதங்களை பார்த்தீங்களே, தேவனுடைய வல்லமையை அந்த இடத்துல வெளிப்பட்டது என்று உணர்ந்தீர்களே, அதை போல மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் உண்டு என்பதை எல்லா ஜனத்தார் இடத்திலையும் அவர் அந்த இடத்துல சொல்கிறார். அவர் சொன்னதும் அதுக்கு அடுத்த சில வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உட்கார்ந்த வேத பாரகரில் சிலர், நீங்க பார்த்தீங்கன்னா 6-7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது வேத பாரகர் ஒருத்தர் இருக்கார். நம்ம அனைவருக்கும் அறிந்த வண்ணமாகவே வேத பாரகர்கள் யார் என்றா கடந்த வெள்ளிக்கிழமையே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நான் சொல்றேன், நியாய பிரமாணத்தை தெளிவாக அறிந்து புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பது தான் யாரு? இந்த வேத பாரகர். யார் என்ன தவறு செய்தாலும் அது நியாய பிரமாணத்திற்கு உள்ள வருதா இல்லையா, இவர்களுக்கு என்ன தண்டனை அந்த அரசாங்கம் கொடுக்கணும்னாலும் அந்த வேத பாரகர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாங்க, இது நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வருகிறதா இல்லையான்னு. அப்படி வேதத்திலே தெளிவாய் இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் பெயர் தான் வேத பாரகர். அப்ப அங்க இருக்கிற வேத பாரகர், சரிங்க இவ்வளவு கூட்டம், நல்லா கவனிங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் எல்லாம் பண்ணுகிறாரு, பிணியாணிகளை எல்லாம் பண்றாரு, அப்ப வேத பாதகர் ஏன் அங்க வரணும்? அவருக்கு என்ன அங்க வேலை? இயேசு கிறிஸ்துவ அவர் நம்புறதில்ல, அவருக்கு எந்த அற்புதமும் தேவையில்லை, பாவ மன்னிப்பும் தேவையில்லை, அப்ப வேத பாதகர் ஏன் அங்க வரணும் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கா? எனக்கு இருந்தது இந்த வார்த்தையை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது. மறுபடியும் மார்க் 1ஆம் அதிகாரத்திற்கு போங்க, 21வது வசனத்தை வாசிங்க. மார்க் 1:21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அடுத்த வசனம், அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் யாரை போல போதிக்கிறார்? வேத பாரகரை போல அதிகாரம் உள்ளவராய். இப்ப வேத பாரகர் என்ன யோசிப்பாரு? நம்ம தான் ஜனங்களுக்கு போதிக்கணும், நம்மளை மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் யாரு அப்படின்னு வேத பாரகர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும்ல. எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனா என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த ஊர்ல சுத்தின்னு இருக்கானாமே, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல வேத பாரகரும் தேவனுடைய, ஏன்னா வேத பாரகரை போல அதிகாரம் உள்ளவர்களாக வேத பாரகர் யோசிக்கலாம், நான் தான் வேத பாரகர், எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கணும், என்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னொருத்தர் யாரு வேத வசனங்களை சொல்ல முடியும், அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திற்கு வேத பாரகரும் வருகிறார். அந்த வேத பாரகர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய இருதயத்துல யோசிக்கிறாரு, தேவன் ஒருவர் தானே மன்னிக்க முடியும், இவர் யாரு மன்னிக்கிறதுக்கு, இவர் எப்படி மன்னிப்ப கூற முடியும்? நிறைய விஷயத்துல நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எல்லா விதத்திலையும் புத்திசாலியா இருக்கவங்க
ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு காரியமும் சொல்லலாம், யானைக்கும் அடி சறுக்கும். அதே போலதான் வேத பாரகருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன தவறு அவரிடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? அவருக்கு தெளிவாய் தெரிகிறது, தேவன் ஒருவரை தவிர பாவத்தை மன்னிக்கிறவர் யார் அப்படின்னு அவருக்கு தெளிவா தெரியுது. ஆனா அங்க பேசிக்கொண்டிருக்கிற அவருக்கு பக்கத்துல இருக்கிற தேவகுமாரன் தான் அது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் படித்த வேதங்கள், நான் படித்த வசனங்கள் எனக்கு இருப்பதனால அதை தான் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுவது உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அனுபவமே எனக்கு பல வேளைகளில எனக்கு சத்துருவா இருக்கிறது என்று. நிறைய மெசேஜ்ல நான் கேட்டிருக்கேன், நிறைய ஊழியக்காரர்கள், அனுபவமிக்க ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு எது உங்களுக்கு எதிராய் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓப்பனா சில டைம்ல சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவமே எனக்கு எதிராய் நிற்கிறது என்று. இந்த வேத பாரகர் எல்லாருடையும் தெளிவானவர், படித்தவர், ஞானம் உண்டவர். ஆனால் அப்படி இருந்தாலும் தேவகுமாரன் இவர்தான் என்று எல்லா காரியங்களும் சொல்லும் பொழுது, ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் செய்த அற்புதம் மாதிரி யாரும் செய்து அவர் பார்த்ததில்லை. பிணியாளிகளை சுகப்படுத்துகிறோம் என்று ஜோமணி அவர் பார்த்திருப்பாரு, பிசாசுகளை விரட்டுறார் என்று நிறைய மந்திரவாதிகளை அவரை பார்த்திருப்பாரு. ஆனால் இவர் பண்ண அற்புதம் மாதிரி இப்ப நம்மளாவது என்ன பண்ற, டைம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் அதை கூட சொல்லியிருக்க மாட்டார், ஓடிப்போ அவ்வளவுதான் சொல்லியிருப்பார். அதனால பிசாசு வாய முடின்னு போயிட்டு இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன் இவர் இப்படி இருக்கிறார் என்றால், இவருக்கு ஏன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குமோ இருக்காதோ என்ற எண்ணத்தை கூட அந்த வேத பாரகர் யோசிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நான் படித்த கல்வி, நான் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணங்கள் எனக்கு இதை சொல்லிவிடவில்லை என்று அந்த இறுதி அவர்கிட்ட இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, யாராவது வாசிங்க 8-9 வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, நீ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ரெண்டுமே கஷ்டம்தாங்க. அவர் கேட்கிறாரு, சொல்றது எதுப்பா ஈஸி? மனிதர்களாக பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு கடினமான காரியம்தான். பாவத்தை மன்னிக்கிறதும் சரி, சுகப்படுத்துவதும் சரி, ரெண்டுமே கடினமான காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கேட்கிறாரு, எது எளிதுன்னு. இந்த வசனத்தை நான் திருப்பி 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 படிச்சுட்டே இருக்கேன். இது என்ன சொல்ல வராரு, அந்த இடத்துல என்ன இருக்கும், எதனால அந்த வார்த்தை சொல்லுவாரு? இதை ஒரு 20 தடவைக்கு மேல இந்த வசனத்தை நான் திருப்பி 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 படிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த இடத்துல என்ன நீங்க அண்டர்லைன் பண்ணாலும் பண்ணிக்குங்க, சொல்வதோ. என்ன வார்த்தை? சொல்வதோ. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்வது எது எளிதுன்னு கேட்கல, நீங்கள் சொல்வதோ எது எளிது. ஒருவேளை இதுக்கு அப்புறமோ வேத பாரகர் இன்னொன்னு யோசிச்சு இருக்கலாம். பாவ மன்னிப்பு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அடுத்தபடியாக வேத பாரகர்கள் யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் சொல்றது ஈஸி தான். நம்மளும் அநேகரை சொல்லுவோம்ல, வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாம், ஆனா நீங்க செய்து காட்டணும்னு. இதுக்கு அடுத்தபடியாக வேத பாரகர் யோசிச்சிருக்கலாம், நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தேவன் ஒருவனை தவிர பாவ மன்னிப்பு இல்லை என்பது யாரோட ஸ்டாண்டு? வேத பாரகருடைய ஸ்டாண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில ஒரு 3வது நபருடைய பாவத்தை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இத வேத பாரகரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ உதாரணத்திற்கு, எனக்கு முன்னாடி ஒரு நபர் நடந்துட்டு போறாங்க, தெரியாம நான் அவரோட காலை மெரிச்சிடுறேன். மெரிச்சிட்ட உடனே பார்த்து திரும்பி என்ன பண்ணுவாங்க, சாரி தம்பி அப்படின்வாங்க. நான் சரின்னுவேன். ஒருவேளை என்னை மெரிக்காம அவங்க என்னை மெரிச்சிட்டு என்னை பார்க்காம முன்னாடி போயிட்டாங்கன்னா, எங்க காலை மெரிச்சிங்களா, ஒரு சாரியாவது சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பேன். இப்போ
இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, காலை ஒருத்தர் மெரிச்சிட்டாரு, முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, மூணாவது நபரா அவர் சாரி கேட்க அப்படி நிக்கிறாரு, முன்னாடி இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போப்பா. எப்படி மூணாவது நபரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ போவான்றாரு. அப்போ நடுவில் இருக்க காலை மெரிச்சுவேன், என்னடா இது மெரிச்சது ஏன் காலு, நான் தானே அந்த வார்த்தை சொல்லணும், வேற ஒருவர் சொல்றாரு, இது எப்படி? இதை தாங்க வேத பாரகர் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் ஒருவர் தானே பாவத்தை மன்னிக்க முடியும். மூணாவது ஒரு மனுஷன் வந்து உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொன்னாரு. அவன் பாவம் செய்தானா இல்லையா என்று தெரியாது. அப்படி அவன் செய்திருந்தாலும் என்ன பாவம் அவன் செஞ்சிருக்கான் லிஸ்டும் அவர் கொடுக்கல. உன் பாவத்துக்கு நீ இப்படிலாம் நிவர்த்தனை பண்ணணும்னு சொல்ல, ஒரே வார்த்தையில உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிட்டாரு. அப்ப அவன் யோசிச்சிருப்பான், இவர் வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாம், அதனால சொல்லுகிறாரு என்ன நடக்க போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனோட இருதயத்தையும் அறிந்து, அந்த முடவன் இருதயத்தை மாத்திரமல்ல வேத பார்வன இருதயத்தையும் அறிந்து சொல்றாரு, சொல்வது எது ஈஸி, பாவத்தை மன்னிப்பதா இல்லை எழுந்து நட என்றதா சொல்வது. அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனத்திலே 10வது வசனத்திலே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இது வரைக்கும் வேத பாரகர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா வேத பாரகர் நம்பியிருக்க மாட்டாரு. ஆனால் அடுத்த சொல்கிறாரு, ஏன் நம்பியிருக்க மாட்டார் அப்படின்னா, யூதர்களோட அவங்க சிந்திக்கிறது பழமொழின்னு கூட சொல்லலாம். என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்துல பாவம் இருந்தால் அவனிடத்துல நோய் கண்டிப்பா இருக்கும். அந்த பாவம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த நோய் அவனிடத்திலிருந்து போவாது என்றது யூதர்களோட நம்பிக்கை. அவனுக்கு நோய் இருக்கா, பாவம் பண்ணியிருப்பான், அதனாலதான் அவனுக்கு நோய் இருக்கு. அவனுக்கு சரியாகலையா, அப்ப இன்னும் அவனுடைய பாவம் சரியாகல. அப்ப சரி ஆயிடுச்சா அப்படின்னா அவனுடைய பாவம் அவனை விட்டு போயிடுச்சுன்னு. இந்த காரணத்திற்காக தான் தேவன் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்க அதிகாரங்கள் உண்டு என்று சொல்லி, அவர் சொன்னதை மாத்திரம் நிறுத்தி விடாமல் அவனை சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒருவேளை அந்த முடவனை போல தேவனிடத்துல போகாதபடிக்கு அநேக காரியங்கள், பிசிக்கலா we are fit, பிசிக்கலா சொல்லலாம் நான் நல்லா இருக்கிறேன், என் கை கால்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய இருதயம் எப்படியா இருக்கிறது? அவரிடத்துல வரணும்னா முதல்ல அந்த வார்த்தை உங்களிடத்துல கிரியை செய்யணும். அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? மேல் கூரையாக இருந்தாலும் உங்களுக்காக உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களிடத்துல என்ன செய்யும்? மேல் கூரையா இருந்தாலும் அந்த வார்த்தை உடைக்கப்படும். அவரோட ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா, அந்த முடவன் ஒருவேளை தூரத்துல இருக்கான், ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதி மாதிரி கூட அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ஒரு முடவன் அங்க இருக்கிறான், அவனெல்லாம் தூக்கிட்டுலாம் வர முடியாது, நீங்க இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் அங்க எழுந்து நடந்து போட்டோன்னு. இல்ல, அந்த தூக்கிட்டு சுமந்து வருங்க தெரியுமா, அதுதான் தேவ வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை நீங்கள் தாங்கி கொண்டு வருகிறீர்களோ, என்ன பல பிரச்சனை வந்தது, பல போராட்டம் அந்த 4 பேருக்கும் இருந்தது. அந்த 4 பேரும் அந்த வார்த்தையை சுமந்து, அந்த வார்த்தை தான் அந்த திமிர்வாதக்காரன் சுமந்து வந்ததுனால ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்க என் கிட்ட வாங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல பல கசப்புகள், பல கடினமான போராட்டங்கள் என்ன இருந்தாலும் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு இடைவெளியாக நான் பார்க்கிறேன். அவர்கள் நார்மலான ஒரு வழியில போக முடியாம உடைத்து வருவதற்கான அந்த தடையா இருக்கப்பட்டது, மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தடையாக இருக்கப்பட்டது. நான் இந்த இடத்துல பார்க்கிறது என்னன்னா, நம்மளுடைய பாவம். அந்த பாவத்தை இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா தேவன் நம்மளை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அங்க இருக்கிற எல்லாரோட இருதயத்தையும், 4 பேர் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். திமிர்வாதன் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். முடவனோட இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் அறிந்து ஒவ்வொருக்கான தேவைகளை தேவன் சந்திக்கிறார். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 139 வசனம் 1, 2. சங்கீதம் 139
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? நான் படுற கஷ்டம் தேவனுக்கு அறிந்திருக்குமா அப்படின்னு அநேக சூழ்நிலைகளில் நாம் யோசித்தது உண்டு. ஆனால் தேவன் இந்த வேளையில் சொல்கிறார், கண்டும் காணாமலும் தேவன் இருக்கிறாரா என்று நாம் யோசிப்பது உண்டு. என்னுடைய கவலைகளை அவர் பார்க்காம இருக்கிறாரா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? நம்மளுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஒருவேளை பாவ சுமையில குற்ற உணர்வோடு இந்த இடத்துல தேவனிடத்துல நான் எப்படி கிட்டை சேருவது, அவருடைய சமூகத்திற்கு நான் எப்படி நிற்பது என்று உங்கள் இருதயத்துல அந்த முடவனை போல ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா, இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பீர்களானால் அவருடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை மன்னிப்பதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் என் மகள் என்னிடத்துல என் சமூகத்துல வந்து சேர மாட்டாளா? அவர்களுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் இருதயத்தை இந்த வேளையில திறப்பீர்களா? நம்ம கண்களை மூடி தேவனிடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, என் இருதயத்தை உன் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அதை நீருங்க மன்னிங்க ஆண்டவரே. அந்த பாவத்தை ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க. இதுதான் பாவம் என்று எனக்கு உணர்த்துருங்க. அதற்கு நான் மன்னிப்பு பெற ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில இன்னும் அதிகமாய் சேர்கிற எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை உடைக்கிற ஒரு கிருபையும் ஒரு பலனையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகாய நவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக் கொண்டு என் வாழ்க்கை ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீர் நெருங்க உம்ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே. பழுதேயில்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே. பழுதேயில்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே. அந்த பூரணோட அழகை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் சாயலாய் நீங்கள் மாற அந்த பூரணர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வருவீர்கள் என்று அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திறந்து கொடுக்கணும். திறந்து கொடுப்பீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். உமக்கு நன்றி தகப்பனே, எங்களை பலப்படுத்தினதற்காக, உங்களுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதற்காக, எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே.
உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.